ஹலோ ஆல் ஜெம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்து நிறைய சூப்பரான அப்டேட்ஸ்கள் சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு நடிகர் அவரோட படம் வந்துட்டு வருது அப்படின்றப்ப மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து காத்துட்டு இருக்கும். ஸோ வந்து அதை எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட்லி கடை. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரமோஷன்ஸ் இதோட அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமா இருந்தது. இந்த படம் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குட் ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அருண் விஜய் இவரோட ஆக்டிங் கிளைமேக்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கிறதா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சென்னையில் இருக்க தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட புக்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து 4 ஃபெஸ்டிவல் வந்து சேர்ந்து வர்றதுனால ஒரு 2 ஃபெஸ்டிவல் சேர்ந்தும் அப்புறம் சனி ஞாயிறு எல்லாமே லீவ் வர்றதுனால நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. பட் அதனால தான் இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் வந்து புக்கிங் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சில அரசியல் காரணங்களும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக வந்து படம் சார்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளை வில்லேஜ்லேருந்து வந்திருந்தாலோ இல்லை வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்திருந்தாலோ பயங்கரமாக படம் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் கண்ணீர்லாம் விட்டு அழுதேன் அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்கிறப்ப படம் வந்து சூப்பராக இருக்குப்பா, டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக எந்த அப்டேட் வந்து சொல்லணும்னு நினச்சேன்னா அருண் விஜய் நிறைய படங்கள் ஹீரோவும் பண்ணுறாரு, வில்லனாகவும் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் ஒரு வில்லனிசம் வந்து இந்த எண்ணெய் எரிந்தாலுக்கு அப்புறம் அதில் வந்து சூப்பர் ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக வந்து இருக்கும். பட் இதில் வந்து ஒரு செட்டில்டான ஒரு நல்ல கேரக்டர் ஆஃப் வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா வந்து நிறைய பேர் நல்ல விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அருண் விஜய் அவர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதை வந்து சொல்லிட்டு, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரை எண் 305 கடவுள் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வந்திருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கதவை திறந்துட்டு வெளில வந்தோன்னா என்னடா இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னேன், வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி கதவை மூடுவார். சாதாரணம் திருப்பி பார்த்தீங்கன்னா அது இந்த கம்பெனிலே ப்ரொமோட் ஆகி ஒரு பைக் வாங்கிடுவார். திருப்பி கதவை திறந்து மூணுனா கார் வாங்கிடுவார். அப்படி யார் சொல்லிட்டிங்கன்னா அந்த ஆக்டர் வந்து சுவாமிநாதன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ஸ் அப்படின்ட்டு அவரோட பேரையும் வந்து மாற்றி வச்சிருந்தாரு. நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பேரை வந்து ஜாவா அப்படி சொல்லிட்டு பேருக்கு முன்னாடி ஜாவா சுந்தரரைசன் என்று இனிமேல் எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை அவரே வந்து மாற்றிக்கிட்டார். ஓகே, இனிமேல் என் பேர் வந்து சாம்ஸ் கிடையாது, இனிமேல் ஜாவாவை நான் முன்னாடி வந்து சேர்த்துக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே அப்பு தாண்டா அப்படி சொல்லிட்டு பேரை மாற்றினதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணாரா இல்லை படத்துக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸுக்காக அப்படி பண்ணாரா அப்படின்னு தெரில. பட் இருந்தாலும் கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் இருந்தாலும் அவருக்கு அது பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கல. ஸோ அதனால் வந்துட்டு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நியூமராலஜியில் உங்கள் பேரை மாற்றினீங்கனாலே நீங்கள் பயங்கரமாக அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஐகானிக்காக ஒரு டைலாக் வந்து நடந்திருக்கு. ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக இன்றைக்கி மீம் வரையும் இருக்குது. நம்மளுக்கு அதுதான் வந்து சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டை நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து யோசிச்சிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ஜாவா அப்படின்ற ஒரு நேமையும் முன்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இனிமேல் அவர் வந்து ஜாவா சுந்தரேசன் என்று எல்லாராலும் அன்போடு அழைக்கப்படுவார், எல்லாராலும் தேடப்படுவார். ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் நிறைய சான்ஸ் வரும் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்ல வர்றார். ஓகேவா? அண்ட் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமும் பயங்கரமாக வந்து வைரலாக வந்து சுற்றிட்டு இருக்கு. அப்படி என்ன போஸ்ட் அப்படின்னா நயன்தாராவை எங்கேயாவது எப்போவாது ஒரே ஒரு ஃபோட்டோவில் பார்த்துட மாட்டோமா, எந்த ஃபோட்டோ வந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோமே அப்படின்னா மூக்குத்தி அம்மன் 2 இந்த படம் வந்துட்டு வரப்போகுது. சுந்தர்சி இவரோட டேரக்ஷனில் தான் இந்த படம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு அம்மன் வேஷத்தில் அப்படி நயன்தாரா வந்து ஒரு சைடு லுக் வந்து பார்க்குற பார்வையிலே தெரியுது. ரைட்டு, ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல பேக்கேஜ் ஆஃப் படமாக மூக்குத்தி அம்மன் 2 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மூக்குத்தி அம்மன் 2 வருது அப்படின்றப்பே நயன்தாரா லேட்டாக வந்தாங்க, அப்புறம் மீனா இவங்கள்ட்டலாம் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போச்சு. அப்புறம் காஸ்டியூம்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லி சுந்தர்சி அவர்களோட தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நயன்தாரா மேமோட ஃபேன்ஸ் எல்லாரும் மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே நேரத்தில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக வந்து இன்றைக்கி இன்னொரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, காந்தாரா 2. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் மத்தியில் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபும் வந்து நல்லா இருக்குது. எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்துட்டு மாறிடுச்சு. அதுவும் பர்டிகுலராக இந்த விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப் ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்றலாம் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த படம் நியரஸ்ட்டு ஒரு 1000 crores வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட் டே ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அவ்வளோ அச்சீவ் பண்ணுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் வந்து கன்னட சினிமாலேருந்து ஒரு நல்ல படம் வரப்போகுது, அது 1000 crores அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சினிமா சார்ந்து நிறைய சூப்பரான அப்டேட்ஸ்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாட்டி திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.